shall we all rise up and read the verse together? நாம் அனைவருமாக எழுந்து ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். John chapter 4 verse 23 and 24. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்கள். யோவான் 4, 23, 24 ஆகிய வசனங்களை சேர்ந்து நாம் வாசிக்க போகின்றோம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். Loving God, Heavenly Father, this morning, even as we have read this word, Lord, we want you to speak to us. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை வாசித்த எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். May our hearts be open to your word. உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய இருதயங்கள் திறந்திருப்பதாக. And may the Spirit of God govern each of us that we may not be distracted. Rather, Lord, receive your word. இந்த விதத்திலும் கவனம் சிதறாதபடிக்கு உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் கூட தேவன் தாமே இடைபடுவீராக. Guide us, Lord, in Jesus Christ's name I pray. எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Kindly be seated. அமருங்கள். Once again, I am privileged to be here this morning to be along with Okiambed Assembly and worshiping the Lord. மீண்டுமாக ஒக்கியம்பேட்டையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதை ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். I am happy that I am introduced as James Verghese. நான் ஜேம்ஸ் வர்கீஸ் என்று அறிமுகப்படுத்தப்பட்டதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Don't worry, even last week the same problem had in our own church. எங்களுடைய சொந்த சபையிலேயே இதே பிரச்சனை ஏற்பட்டது கடந்த வாரத்திலே. One of our youths, we have the youth meeting and he was introducing me as James Verghese. எங்களுக்கு ஒரு வாலிபர் கூட்டம் இருந்தது. அந்த வாலிபர் கூட்டத்திலே ஒரு வாலிபர் என்னை ஜேம்ஸ் வர்கீஸ் என்று அறிமுகப்படுத்தினார். Hope you know James Verghese is the IAS in Trivandrum. ஜேம்ஸ் வர்கீஸ் என்பவர் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி ஆவார். He is a well-known person in Kerala and his son is in our assembly. அவர் மிகவும் கேரளாவிலே மிகவும் பிரபலமானவர். அவருடைய மகன் எங்களுடைய சபையிலே தான் ஐக்கியப்படுகிறார். So I am James Zakaria. So நான் ஜேம்ஸ் சகரியா ஆவேன். So we have a lot of conflicts between the James Verghese son and us, right? We have a lot of names together. பொதுவாக இந்த வர்கீஸ் அப்புறம் சகரியா இது போன்ற ஏராளமான குழப்பங்கள் இந்த பெயர்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே காணப்படுவது உண்டு. But doesn't mind, right? ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. Okay, I want to ask a question, right? How many of you engage yourself in physical activity? உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களிலே எத்தனை பேர் சரீர பிரகாரமான உழைப்புகளிலே ஈடுபடுகிறீர்கள்? வேலை செய்றீங்க சரீர பிரகாரமா? வேலை இல்ல. சரி, ஓகே. பிசிக்கல் ஆக்டிவிட்டி, physical exercise. சரி, எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்றீங்க? அதான் கரெக்டான வேர்ட். Maybe sisters will tell, "ஏன் பிரதர், வீட்டு வேலையே ஒரு physical exercise தான்," right? Okay. Brothers, வேலைக்கு போறதே ஒரு physical exercise அப்படின்றீங்க. Right? Is it? சரிதானே? அப்படியா? வீட்டு வேலை செய்யறதும் வீட்டுக்கு வேலைக்கு போறதுமே ஒரு பெரிய வேலையா ஒரு உடற்பயிற்சியா நம்ம நினைக்கிறோம். I know some of you are engaging yourself in doing physical exercise. உங்களிலே சிலர் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். It's very essential, right? அது நமக்கு மிகவும் தேவை இல்லையா? Right? Otherwise after 55, 60 and all, then we have to be forced to do physical exercise. இப்பொழுது நாம் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் 55, 60 வயது தாண்டி விட்டால் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்படுவோம். When we go to doctor, right, he will tell, right, do this exercise. மருத்துவரிடத்திலே சொன்னால் இந்த உடற்பயிற்சி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவார். So physical exercise is good that we may sustain our life, grow healthy, and we will meet all the needs of the daily requirement. நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய காலத்தை நீட்டுவதற்கும் ஆயுட்காலத்தை நீட்டுவதற்கும் அதிலே ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அன்றாட உடற்பயிற்சி செய்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. For me it is a daily routine. என்னைய பொறுத்த மட்டும் அது அன்றாட செயல். Because of my profession itself, I have to engage in physical activity. என்னுடைய வேலையே அப்படிப்பட்ட வேலை ஆகையினாலே நான் உடற்பயிற்சி செய்துதான் ஆக வேண்டும். ஒரு ஸ்போர்ட்ஸ் வாதியார் அப்படினாலே, right, he has to engage every day, right? Otherwise my student will ask me a question, what is the problem with you? நான் எங்களுடைய வேலை பார்க்குற கல்லூரியில் நான் உடற்பயிற்சி, அதாவது என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் டைரக்டர், அதனுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதனால் நான் அந்த உடற்பயிற்சி ஒழுங்காக செய்யலாட்டினா என்னுடைய மாணவன் என்னைய பார்த்து கேட்பாரு, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. So brother was telling, right, in between two messages there will be right, question answer. No, now itself it will start.
கேள்வி பதில் என்பது ரெண்டு பிரசங்கங்களுக்கு இடையில கிடையாது, இப்பொழுது இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. Right? We will journey together, right? We are going to learn God's word together. I am not going to speak, but we are going to exchange learning together. That will help each us. ஆகவே நாம் ஒன்றாக பயணிக்க போகிறோம். ஆகவே இப்பொழுதிருந்தே நாம் கேள்வி கேட்டு ஒருவருக்கொருவர் காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள See, when I போகிறோம். was talking about physical exercise and its essential and its outcome, உடற்பயிற்சியை குறித்து நான் சொல்லும்போது அது நமக்கு மிகவும் அத்தியாவசியமானது ஒன்று என்றும் அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல at the same time, as believers, as we also need spiritual exercises also. எப்படி சரீரத்திற்கு உடற்பயிற்சி தேவையோ அதுபோல விசுவாசிகளாகிய நமக்கு ஆவிக்குரிய பயிற்சியும் தேவை. 1 தீமோத்தேயு 4:8 நாம் இப்படி வாசிக்கிறோம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. Yeah, in my Bible it is written, for physical training is of some value. என்னுடைய வேதாகமத்திலே சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. Yeah, some value is there. Right? As long as we are in this world, it is valuable for us. தமிழிலே அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று போட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே அதற்கு கொஞ்சம் மதிப்பு உள்ளது என்று போட்டுள்ளது. அற்பனா வேணான்டுவாங்க அப்புறம். Right? Some value it gives, right, when we engage ourselves in physical training. சரீர முயற்சியிலே நாம் ஈடுபடும் பொழுது அது நமக்கு சில நன்மைகளை கொடுக்கின்றது. But godliness or spiritual training has value for something. அப்படியே போட்டிருக்கு. ஆனால் தேவ பக்தியானது ஏதோ கொஞ்சத்திற்கு பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும். Which means, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? for a believer, ஒரு விசுவாசிக்கு everything sustains or contains in this godliness or spiritual training. அனைத்துமே இந்த தேவ பக்திக்குரிய அல்லது இந்த தேவ பக்திக்குரிய முயற்சியிலே தான் அடங்கி இருக்கிறது, தாங்குகிறது. When during my marriage, right, I was going to see my wife first time. என்னுடைய திருமணத்தின் போது என்னுடைய மனைவியை நான் முதல் முறையாக பார்க்க செல்கிறேன். And there was a famous evangelist, Paulo Studian. I don't know how many of you know Paulo Studian. பவுலோ ஸ்டுடியன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய அறியப்பட்ட பிரசங்கியார் அங்கே கேரளத்தில் இருக்கிறார். Those days, and he is the our John Kurian uncle, K. Matthew uncle are his students. ஜான் குரியன் அங்கிள், கே ஏ மேத்யூ அவர்கள் எல்லாருமே அந்த பவுலோ ஸ்டுடியன் அவருடைய மாணவர்களாக இருந்தனர். So he was in the assembly and we are all related, and he quoted these words because knowing that I am a sportsman, he told, see, physical training is only some value, but you have to give spiritual and godly training more to your life. நாங்கள் மணப்பெண் பார்க்க போகின்ற அந்த சபையில் அவரும் ஒரு அங்கத்தினராக இருந்தார். ஆகவே நாங்கள் இப்படி போன இடத்துல அவர் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி தான் சொன்னார், சரீர பிரயோஜனத்திற்கு முயற்சிக்கு கொஞ்சம் பிரயோஜனம் உண்டு, ஆனால் அதை விட அதிக முக்கியமானது ஆவிக்குரிய தேவ பக்தியானது. So make sure this girl whom is going to come to you, right, you also have to train her spiritually and grow. ஆகவே உன்னிடத்தில் வரக்கூடிய இந்த பெண்ணையும் நீ நன்றாக ஆவிக்குரிய ரீதியிலே அவளுக்கு பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். So we are going to learn a little bit of spiritual training that we need in our daily life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தேவையான ஆவிக்குரிய பயிற்சிகளை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். And even as we read the portion, right, நாம் வாசித்த இந்த பகுதியிலையும் கூட what does it say? அங்க என்ன வாசிக்கின்றோம்? True worshipper. உண்மையாய் தொழுது கொள்ளுதல். So that will be the context for this entire 2 session of the day. இந்த நாளினுடைய 2 செய்திகளுக்கும் பின்னணியாக இருக்க போகின்ற அந்த அர்த்தம் அல்லது அந்த சொற்றொடர் உண்மையாய் தொழுது கொள்ளுதல். Have you wondered what heaven will be like? பரலோகம் எப்படி இருக்கும்னு கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்திருக்கீங்களா? யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா? ஏன்னா ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, ரைட், நாங்களாம் போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு, ரைட். Have you ever gone to heaven or visited heaven? பரலோகத்துக்கு முத போயிருக்கீங்களா? Some people tell right. சிலர் சொல்றாங்க நாங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம்னு. But do you know that scripture doesn't give lot of details of each of you how to live in this world, what are the things that is going to happen in our life? நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது, நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்க போகிறோம் என்பதை குறித்து அதிகமான விஷயங்களை வேதம் சொல்லுகிறது இல்லை. Does it tell, right, what is going to happen next day to your life? நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது வேதம் உங்களுக்கு சொல்லுதா? இல்ல. But there is something very important that the word of God or the scripture reminds us. ஆனால் நமக்கு வேத வசனம் நினைப்பூட்டுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. See, we are given a picture of what will take place in heaven. பரலோகத்திலே என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு நல்ல ஒரு படம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. You are going to view that
and that is given in the scripture itself. அது நாம் பார்க்கத்தான் போகிறோம், அந்த சித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். அது இங்கே வேதாகமத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. And Revelation chapter 4 and 5, வெளிப்படுத்தல் 4 மற்றும் 5 ஆகிய அதிகாரங்கள், this is a beauty of how heaven is going to be, and that is what we are going to see today. பரலோகம் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து விளக்குகின்ற ஒரு அருமையான சித்திரமாகும் வெளிப்படுத்தல் 4, 5 ஆகிய So we are all going to journey to heaven. ஆகவே இப்போ நம்ம எல்லாரும் நேரா பரலோகத்துக்கு போக போகிறோம், பயணப்பட போகிறோம். We are going to see all that is there. அங்க இருக்கக்கூடியவைகளை எல்லாம் பார்க்க போகிறோம். See, think about a solar panel. Solar panel. சோலார் பேனலை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரியுங்களா? சோலார் பேனல்ல பாத்திருக்கீங்களா? சோலார் பேனல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல? Right? What is the purpose of solar panel? சோலார் பேனலினுடைய நோக்கம் என்ன? சூரியன்ல இருந்து வரக்கூடிய. Okay, very good, right? So we all know what is solar panel. ஆகவே சோலார் பேனல்னா என்னன்னு நமக்கு தெரியும். See, it is capturing the sunlight, அது சூரிய ஒளியை எடுத்துக்கொள்கிறது, and it is trying to convert energy, அதில் இருக்கக்கூடிய ஆற்றலை அது மாற்றுகிறது, and then we can use it for our power supply. அது நம்முடைய இந்த மின்சார உபயோகத்திற்கு நாம் பயன்படுத்துகிறோம். See, the more the solar panel is placed in such a way the sunlight observes, that is where it is useful. அந்த சோலார் பேனலானது சூரிய ஒளியை நேரடியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதான இடத்திலே வைக்கப்பட்டால் மட்டுமே அதை நன்றாக பயன்படுத்த முடியும். Just imagine if you are placing a solar panel where there are a lot of trees and a lot of buildings, what will happen? மரங்கள் நிறைய உள்ள அல்லது நிறைய கட்டிடங்கள் உள்ள இடத்திலே நீங்கள் சோலார் பேனலை வைத்தால் என்னவாகும்? It doesn't serve its purpose. அதனுடைய நோக்கம் அங்கே நிறைவேறாமல் போகும். But still it is called as, ஆனாலும் அதற்கு என்னதான் பெயர்? சோலார் பேனல். Solar panel, right? It is not using because of not positioning in the right place, but still it is called as solar panel. சரியான இடத்திலே வைக்கப்படாததினால அது சரியாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் அதற்கு பெயர் என்னவோ சோலார் பேனல் என்பதாகும். That is what many of our lives also, right? நம்முடைய வாழ்க்கையும் பலருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது இல்லையா? And our worshiping God also is similar. நம்முடைய ஆராதனையும் கூட அப்படித்தான் இருக்கின்றது. See, God has designed each of us, or God has called us to himself, that we worship him. தேவன் நம் ஒவ்வொருவரையும் தம்மிடத்தில் அழைத்ததற்கான நோக்கம் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். See, we need to reflect and respond to God's goodness and his greatness. ஆண்டவருடைய நன்மைக்கும் அவருடைய மகிமைக்கும் மகிமை பிரதாபத்திற்கும் நம்முடைய பிரதிபலிப்புகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். Just as this solar panel is able to capture that sunlight, எப்படியாக இந்த சோலார் பேனலானது சூரிய ஒளியை எடுத்துக்கொள்கிறதோ உள்வாங்கிக் கொள்கிறதோ, see, when we direct our hearts towards the God, towards God, maybe in prayer, maybe in singing, maybe in all studying God's word, நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக ஜெபத்தின் மூலமாகவோ வேத வசனத்தை வாசிப்பதின் மூலமாகவோ அல்லது பாடல் பாடுவதன் மூலமாகவோ நாம் திறக்கும் பொழுது, see, we can capture his presence and understand his wondrous power. நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாக அனுபவித்து அவருடைய ஆச்சரியமான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். See, A.W. Tozer is one of the greatest Bible teacher. A.W. டோசர் என்று பிரசித்தி பெற்ற ஒரு வேத பண்டிதர் இருக்கிறார். And he is talking about worship. அவர் ஆராதனை குறித்து இப்படி சொல்லுகிறார். And worship is a man's full reason for existence. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருப்பதற்கான முழு காரணமே ஆராதனை செய்வதுதான் என்று சொல்லுகிறார். See, if you are a believer, then God desires that you worship him in wholeheartedly. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் நீங்கள் அவரை முழு இதயத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So worship is why we are born and why we are born again. நாம் பிறப்பதற்கும் மறுபடி பிறப்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரே காரணம் ஆராதிப்பது என்பதாகும். Which means, அப்படி என்றால் அர்த்தம் என்ன? every born again person need to worship God. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். And that is what we read in John's gospel, right? The true worshippers will worship the Lord in spirit and truth. அதைத்தானே நாம் யோவான் 4 வாசித்தோம். உண்மையாய் தொழுதுகொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். So Revelation chapter 4 and 5 is giving us a glimpse or an understanding about how the worship is taking place in heaven. வெளிப்படுத்தல் 4, 5 ஆகிய அதிகாரங்கள் பரலோகத்திலே ஆராதனை எப்படி நடைபெறுகிறது என்பதை குறித்த ஒரு காட்சியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. See, we are going to journey along with John the writer and see how the worship experience is in heaven. இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை எழுதின இந்த யோவானோடு கூட நாமும் கூட பயணித்து அங்கே பரலோகத்திலே ஆராதனை எப்படி நடைபெறுகிறது என்பதை காண போகிறோம். And today we are going to
the first message will be on chapter 4. முதலாவது செய்தியை வெளிப்படுத்தல் 4 இருந்து நாம் பார்க்க போகிறோம். And the second we will be taking from chapter 5. இரண்டாவது செய்தியை வெளிப்படுத்தல் 5 இருந்து நாம் பார்க்க போகின்றோம். So chapter 4 we can divide this section into two parts, verse 1 to 8 and the first part, section A. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தை நாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடியும். 1 முதல் 8 வரை பகுதி 1, and from 8 the section B to the 11. 9 முதல் 11 வரை உள்ள பகுதி இரண்டாம் பகுதி. So it is the first section talks about the call to heaven's throne room. முதல் பகுதி என்பது தேவனுடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனத்திற்கு அழைக்கப்படுதல் என்று நாம் அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். And the second it is talking about the celebration that is happening at heaven. பரலோகத்திலே காணப்படுகிற கொண்டாட்டத்தை குறித்து தான் இரண்டாம் பகுதி சொல்கிறது. So let us turn our scripture to chapter 4 of Revelation and we are going to see into that. ஆகவே இப்பொழுது நாம் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பி அங்கே விஷயங்களை பார்க்கலாம். Before we read that, I want to read chapter 1 and verse 19 of Revelation. அதற்கு முன்னதாக வெளிப்படுத்தல் 1:19 நாம் வாசிக்க போகின்றோம். வெளிப்படுத்தல் 1:19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. See, he is writing, right? What are the John is told to write the things about the இவைகளை குறித்தெல்லாம் எழுத வேண்டும் என்று யோவானுக்கு சொல்லப்படுகிறது. கண்டவை கடந்த காலம், present இருக்கிறவை நிகழ்காலம், and then அதற்கு அப்புறமாக the future. இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை எதிர்காலம். See, God is giving, right, a glimpse of everything to John. தேவன் யோவானிற்கு முக்காலத்தை குறித்த ஒரு நல்ல காட்சியை அங்கே கொடுக்கிறதை. So in Revelation, if you are going to read the entire scripture of chapters in Revelation, chapter 1 is talking about the past. நீங்கள் முழு வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசித்தால் 1ஆம் அதிகாரம் கண்டவைகளை குறித்து பேசுகிறது. Verse chapter 2 and 3 is talking about the present. 2-3 அதிகாரங்கள் இருக்கிறவைகளை குறித்து பேசுகிறது. Talks about all the letters that is written to the churches. சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்களை குறித்து தான் 2-3 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்றோம். And verse chapter 4 to the end we can see the future things that are going to take place. 4 முதல் கடைசி வரை உள்ள அதிகாரங்களிலே எதிர்காலத்திலே சம்பவிக்க போகிற விஷயங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். In verse 1 of chapter 4 we read like this. வெளிப்படுத்தல் 4:1 இப்படியாக வாசிக்கின்றோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. See, after this I looked. இவைகளுக்கு பின்பு நான் கண்டேன். Right, we read twice this phrase after this. இவைகளுக்கு பின்பு என்ற சொற்றொடரை நாம் 2 முறை பார்க்க முடியும். And right, in the Greek that word after this is means meta tota. இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தையானது மெட்டா டாட்டா என்பதாகும். That is after the church age. அதனுடைய அர்த்தம் சபையின் காலத்திற்கு பின்னர். See, Revelation chapter 4 and 5 gives a breathtaking view of the throne room of God. வெளிப்படுத்தல் 4-5 ஆகிய அதிகாரங்களிலே பரலோகத்திலே காணப்படுகிற சிங்காசனத்தை குறித்து, அந்த சிங்காசன அறையை குறித்து நாம் பார்க்கிறோம். See, as soon as the church age is getting over, the great tribulation begins. சபையின் காலம் முடிந்த உடனேயே உபத்திரவ காலம் துவங்குகிறது. So in between these two events, all the believers, right, will be இந்த இரண்டு சம்பவங்களுக்கு இடையிலேயே விசுவாசிகள் அனைவருமே பரலோகத்திற்கு. So what is amazing for us is that நமக்கு இதிலே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், all who have believed in Lord Jesus Christ will be in heaven and see what John is writing here. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அனைவருமே பரலோகத்திற்கு சென்று யோவான் இங்கே எழுதியிருக்கிறவைகளை காண முடியும். See, we are all going to view that. அதை நாம் பார்க்க போகின்றோம். As John has viewed, we are also going to see that things. யோவான் எப்படி இவைகளை தரிசனத்திலே கண்டாரோ அவைகளை நாம் நேரடியாக காண போகிறோம். See, this thing is captured, we can see afterwards, right? பார்க்கின்ற இது இப்பொழுது பதிவு செய்யப்படுகிறது. இதை நாம் பின்னர் தான் காண முடியும். But we are going to see lively what is John is viewing. ஆனால் யோவான் காணுகின்ற காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்க்க போகிறோம். Could you just imagine? அதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். If a match is taking place, right? India is playing, right? And you are getting a ticket, would you sit at home or you will go there? இந்தியா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுகிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைத்தால் நீங்கள் வீட்டில இருந்தே பார்ப்பீர்களா அல்லது நேரடியாக போய் பார்ப்பீர்களா? Which you will like? எது உங்களுக்கு பிடிக்கும்? We want only live, right? நமக்கு எப்பவுமே நேரடி காட்சி தான். See, here John is going or giving a glimpse of the beauty that is going to be in heaven
lively he is going to reveal to us. பரலோகத்திலே இவர் நடக்கக்கூடிய காட்சிகளை இங்கே யோவான் பதிவிடுகிறார். அதை நாம் நேரலையாக காண போகிறோம். So verse 1 and 2 is the presentation of the throne room. அந்த 4வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள் அங்கே சிங்காசன அறையை குறித்ததான காட்சி வெளிப்பாடு. And we see in this here, there before me was a door standing open in heaven. அங்கே வாசிக்கின்ற வாசகம் இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். See this the open door we see in Revelation, this is the third time. இந்த திறக்கப்படுகிற வாசல் என்பது வெளிப்படுத்தலே இது 3வது முறையாக வருகிறது. So this open door reminds that the Lord is still waiting for those who have not repented and received them as their personal savior Lord. திறக்கப்பட்டிருந்த நிலையில் இருக்கக்கூடிய வாசல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னமும் பாவிகள் மனம் திரும்பி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. See, if you want to experience or view this heavenly worship, you have to know this Jesus Christ as your personal savior and Lord. நீங்கள் இந்த பரலோகத்திலே காணப்படுகிற ஆராதனைக்குரிய காட்சியை காண்பது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். If you believe this Jesus as your personal savior, then you have a privilege to see that beautiful view. நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் உங்களுக்கு இந்த பரலோக காட்சியை காணப்படுவதற்கான ஸ்லாக்கியம் கொடுக்கப்படும். And here we see that John is hearing a voice. இங்கே நான் வாசிக்கிறபடி யோவான் ஒரு சத்தத்தை கேட்கின்றார். What kind of voice? என்ன சத்தம்? அந்த சத்தம் எப்படி இருந்ததாம்? எக்காலம் போல. Right? It is like a எக்கால சத்தம் போல. Is it interesting, right, that the voice of the archangel where we read in 1 Thessalonian 4, நாம் வாசிக்கின்றபடி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே பிரதான தூதன் என்று நான் வாசிக்கிறேன். They call these people at the rapture of the church followed by the what kind of sound? அங்க எப்படிப்பட்ட சத்தம் இருக்கிறதாக நான் வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4 the trumpet of this பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம் என்று நான் வாசிக்கிறோம். And even in 1 Corinthians chapter 15 we see in a moment, right, we read that word. ஒரு இமைப்பொழுதிலே என்று 1 கொரிந்தியர் 15 நான் வாசிக்கிறோம். Beautifully it is mentioned. ஒரு இமைப்பொழுதிலே, in a moment, ஒரு நிமிஷத்திலே, in a twinkling of an eye, ஒரு இமைப்பொழுதிலே, at the trumpet, எக்காலம் தொனிக்கும் போது what will happen? என்ன செய்வோமாம்? நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுவோம். Why we are going to be changed? ஏன் நாம் மறுரூபமாக்கப்படுவோம்? We are going to see that lively worship that is going to take place in the heaven. பரலோகத்திலே நடக்கக்கூடிய அந்த உண்மையான உயிரோட்டமுள்ள ஆராதனையை நாம் காண போகிறோம். And immediately having heard this voice, John was, what is happening to John here? இந்த சத்தத்தை கேட்ட உடனே யோவானுக்கு என்ன நடக்கிறது? ஆவிக்குள்ளானேன், right? He was அவர் ஆவிக்குள்ளானேன் என்று நாம் வாசிக்கிறோம். 22வது வசனம், உடனே ஆவிக்குள்ளானேன். In Revelation if you read many verse many times we see he was in the spirit. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஏராளமான முறை ஆவிக்குள்ளாகுதல் என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். Right, which means John could not do by himself or write anything by himself. It is only who is helping him. The Spirit of God is guiding and helping him. அதனுடைய அர்த்தம் என்ன? யோவானாலே தன்னுடைய சுயபலத்தினாலே எதையும் செய்ய இயலாது. மாறாக அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் தான் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கான ஆக்கத்தை அவருக்கு கொடுக்கிறார். So John was given a beautiful presentation of this throne room of God. ஆகவே யோவானுக்கு இந்த தேவனுடைய சிங்காசன அறையை குறித்த ஒரு அழகான சித்திரம் அவருக்கு காட்டப்படுகிறது. So verse 3 we read, 3வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். Who is the person on the throne room? சிங்காசனத்திலே இருப்பவர் யார்? What do we read there? அங்கே அவரை குறித்து என்ன வாசிக்கின்றோம்? வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த we can read verse 2 also along with that. 2வது வசனத்திலிருந்தே தமிழிலே ஆரம்பமாகிறது. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. We see in English we read the one who sat on that throne. இருக்க தமிழ்ல சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார். sitting on it தமிழ்ல எப்படி இருக்கா? இல்ல வீற்றிருந்தார். Okay, வீற்றிருந்தவர். We read here maybe in English, right? He's the one who sat. Maybe in the coming text also we'll be reading the same thing, right? He is a person who is described that he is seated on a throne
and he is encircled in the throne. அவர் சிங்காசனத்திலே வீற்றிருப்பது மாத்திரமல்ல, அது அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் சுற்றி. இருந்தா. ஆமா, ரைட். சுற்றின்னு இருக்கா? ஆமா, சுற்றி. அமர்ந்திருந்தார் இருக்கா? வீற்றிருந்தவர். This is what வீற்றிருந்தவர். வீற்றிருந்தவர். Right. So he, see, in the throne nobody can sit. சிங்காசனத்திலே வேறு எவருமே அமர முடியாது. If you read the entire scripture, the one and only person who can sit is God the Father, the creator. நீங்கள் முழு வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அதிலே வீற்றுவதற்கு தகுதியானவர், அது பாத்திரராய் இருப்பவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். And here we see how the description is given about the person who is sitting on the throne. அங்கே வீற்றிருக்கிறவரை குறித்த விவரண குறிப்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். See, we don't read the description as a human characteristics here. அங்கே ஏதோ ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விவரண குறிப்புகளை போல நாம் பார்க்க முடிகிறது இல்லை. And we see the brilliance and the majesty and the glory of the person is described அங்கே here. வீற்றிருக்கிறவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை, அவருடைய மாட்சிமையை குறித்து நாம் வாசிக்கின்றோம். So which means God himself is trying to reveal who he is. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் தாமே தாம் யார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த முயற்சிக்கிறார். We know that he is the creator of all things. அவர் அனைத்தையும் உருவாக்கினவர் என்பதை நாம் அறிவோம். But here we see his appearance of jasper and ruby. இங்கே நாம் பார்க்கிறபடி அவர் பார்வைக்கு வச்சிரை கல்லை போல பதுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். See beautiness of our Lord God. நம்முடைய ஆண்டவருடைய தேவனுடைய அங்கே மகிமையை நாம் காண முடியும். See, when we are worshiping our God, we need to know the brilliance and the majesty of God. நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகத்துவம், அவருடைய மாட்சிமையை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். See, unless we know him who he is, we can never ever worship God. தேவனை அவர் யார் என்று நாம் அறியாத வரையிலும் அவரை உண்மையாக ஆராதிக்க முடியாது. Just imagine, if I do not know Roland personally, I cannot communicate many things to Roland. ரோலண்டை நான் தனிப்பட்ட விதத்திலே அறியாது இருந்துப்பேன், ஆனால் என்னாலே அவரோடு கூட அதிகமான விஷயத்தை பேச முடியாது. So how can I get to know Roland? ஆகவே நான் ரோலண்டை அறிந்து கொள்வது எப்படி? I need to get connected with him, நான் talk அவரோடு to him, தொடர்பு spend கொள்ள time வேண்டும். with him. அவரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு கூட நேரத்தை செலவிட See, வேண்டும். that is how, right, we need to know this great God, how he is. ஆகவே அப்படிதான் இந்த பெரிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If you are a true worshipper of God, you have to know who this great God is. நீங்கள் உண்மையாக தேவனை ஆராதிப்பவராக இருப்பீர்களே ஆனால் இந்த பெரிய தேவன் யார் என்பதை முதலாவதாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். Otherwise your worship will not be pleasing to God. இல்லாவிட்டால் உங்களுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்காது. See, maybe we are born in a Christian family, we have seen all the traditions of this the Christian community, and we can do anything, but it will never ever please God unless we know who God is. ஆகவே நாம் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்களாக இருந்து கிறிஸ்தவ குடும்பத்திலே காணப்படுகின்ற எல்லா வழக்கங்களையும் தெரிந்தவர்களாக அந்த வழக்கத்தின் அடிப்படையிலே பல விஷயங்களை தேவனுக்காக நாம் செய்தாலும் நாம் ஆண்டவரை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து அவர் ஆராதிக்காத வரையில் அவர் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்பட மாட்டார். A rainbow that has shone like an emerald encircled the throne. மரகதம் போல ஒரு வானவில் அந்த சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. Have you ever seen the rainbow? வானவில்லை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்துலையோ? பார்த்துருக்கீங்க, எல்லாம் பார்த்துருக்கோம், ரைட்? எப்படி இருக்கும்? How it will be? வானவில் எப்படி இருக்கும்? வளைவா இருக்கும். கலர் எப்படி இருக்கும்? It is a arch. வளைவா இருக்கும். கரெக்டா? See, correct. But here it is encircled. பொதுவா வானவில் வளைவாக ஒரு பாதி தான் நமக்கு தெரியும், அரைவட்டம் தான் தெரியும். ஆனா இங்கே வாசிக்கிறோம் சுற்றி இருந்தது. சுற்றி இருந்ததுன்னு வாசிக்கிறோம், right? That means our Lord God is complete. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய தேவன் பூரணராக இருக்கிறார். See, only a complete person we can know who he is, right? எப்பொழுதுமே ஒரு நபரை, முழுமையான நபரை மட்டுமே நம்மளால சரியாக புரிந்து கொள்ள முடியும். Which means he is perfect. அவர் பூரணராக இருக்கிறார். That is the reason that we can worship this great God. அந்த காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த தேவனை நாம் ஆராதிக்க முடியும். The one who is encircled. அவர் சுற்றப்பட்டவராயிருந்தார், வானவில்லினால் சுற்றப்பட்டவராயிருந்தார். So we read in Revelation chapter 4 and 5, we can see the phrase or the word the throne repeatedly coming. இந்த வெளிப்படுத்தல் 4, 5 ஆகிய அதிகாரங்களிலே சிங்காசனம் என்கிற வார்த்தை மறுபடியும் வருகிறதை நாம் காண முடியும். Okay, verse 4 we read, we can observe some people over there. அங்கே 4வது வசனத்திலே அங்கே சில நபர்களை குறித்து நாம் காண முடியும். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. Wait. அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. அந்த சிங்காசனத்தை
சூழ. சூழ, around the throne. Now we see சிங்காசனத்தை சூழ. first what we saw, முதல்ல என்ன பார்த்தோம்? encircle the throne. Who was there? அந்த சிங்காசனத்தை சுற்றி யார் இருந்தார்? The complete man, the God. ஓகே, தேவன் அங்கே பூரணராக அந்த சிங்காசனத்திலே And வீற்றிருக்கிறார். here we see, you can observe a people who are around the throne, right? Now we read. இப்பொழுது சிங்காசனத்தை சூழ நாம் மக்களை பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். See, I'm not going to give the description about the 24 thrones or 24, right? But we see a group of people are there. இந்த 24 மூப்பர்கள் யார், அந்த 24 சிங்காசனங்கள் எவை என்பதை குறித்தெல்லாம் நான் பேச போகிறதில்லை. ஆனால் நமக்கு தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவரை சுற்றி ஒரு குழு இருக்கிறது, ஒரு கூட்டம் இருக்கிறது. And they are dressed in white and crowns of gold on their heads. அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து பொன்ன முடி சூடி இருக்கிறார்கள் என்று நான் What பார்க்கிறோம். does it teach about? அதனுடைய அர்த்தம் என்ன? They are people who are part of this great God. அவர்கள் எல்லாருமே இந்த தேவனோடு கூட இருக்கிறவர்கள். They are dressed, which means they are prepared to be in the presence of God. அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே இருப்பதற்கு ஆயத்தமானவர்கள். We also need to be prepared. நாமும் கூட ஆயத்தப்பட வேண்டும். We have to be dressed as we are in this world. நாம் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே அவருக்குரிய வஸ்திரங்களை தரிக்கிறவர்களா இருக்க And வேண்டும். only then we can be part of that great heavenly worship that is going to take place. அப்பொழுதுதான் நம்ம இனிமேல் நடக்கக்கூடிய அந்த பரலோக ஆராதனையிலே பங்குள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். We see the people around the throne, right, who are dressed in white and crowns of gold on their heads. இதோ சிங்காசனத்தை சூழ பொன்முடி சூடி வெண்வஸ்திரம் தரித்து மக்கள் கூட்டம் இருக்கிறதை நாம் காண முடியும். Verse 5 we read. 5வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் முழக்கங்களும் From the throne. அந்த சிங்காசனத்தில் இருந்து. What are the things coming there? எவைகள் எல்லாம் வெளியே புறப்பட்டு வருகின்றன? The lightning, the thunder. மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சத்தங்கள். Lot of things are being heard, right? ஏராளமான விஷயங்கள் அங்கே கேட்கப்படுகின்றன இல்லையா? And also in front of the throne, what is there? அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக என்ன இருக்கின்றவாம்? தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். 7 lamps were blazing. 7 அக்கினி தீபங்கள். Right? If you just review ourselves in Exodus chapter 19, நாம் கொஞ்சம் யாத்திராகமம் 19க்கு பின்னாலே செல்வோம் என்று சென்று Moses பார்த்தால், while receiving the law trembled in fear as this lightning and thunder, right? மோசே அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அங்கே அவருடைய சமூகத்திலிருந்து இந்த மின்னல்களும் இடி முழக்கங்களும் புரட்டு வருகிறதை And the காண thick முடியும். clouds surrounded the mountain. அங்கே கடும் மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. This all reminds us that this world will see God's power going to be bursting out. இவையெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? இந்த உலகம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை பார்க்க போகிறது. Such event would have never ever happened. இது போன்ற சம்பவம் இதற்கு முன்பாக நடந்திருக்காது. And that is what we see that is in front of the throne that is happening. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே சிங்காசனத்திற்கு முன்பாக நடக்கிறதாக நாம் இங்கே வாசிக்கின்றோம். And then we see what? அடுத்து என்ன வாசிக்கின்றோம்? என்ன பார்க்கின்றோம்? 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. Yeah. We see here center and around the throne. நாம் இங்க என்ன வாசிக்கின்றோம்? சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும். Who are there? யாரெல்லாம் இருந்தது? 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 4 living creatures with 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் எப்படி இருந்தனவாம்? முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. யாரும் மறைய முடியாதுல. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருக்கு மறைவாக யாரும் இருக்க முடியாது. Just imagine if I'm standing, I have everything, right? யோசிச்சு பாருங்க. We see here right people, right? 4 living creatures. 4 ஜீவன்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம் இல்லையா? 4 faces. 4 முகங்கள். Each having 6 wings. அவைகளுக்கு 6 சட்டைகள். Eyes all around, even under the wings. அந்த சட்டைகள் சிறகுகளுக்கும் உள்ளேயும் சுற்றிலும் கண்களால் நிறைந்தன. 8வது வசனத்துல வாசித்துட்டு இருக்கிறோம். See, who are these living creatures? இந்த ஜீவன்கள் எவை?
Right, even when we see in the prophetic of Ezekiel, right, he saw similar visions in chapter 1. இது போன்ற ஒரு காட்சியை தான் எசேக்கியேலும் கூட வாசிக்கிறத பார்க்கிறதாக முதலாவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். In chapter 1 we read in ஆமா 1வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து அது நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது, அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருந்தன, அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. Again, right, even in Isaiah in chapter 6, what is he seeing? ஏசாயா 6வது அதிகாரத்திலே அவர் என்ன பார்க்கின்றார்? When the Lord, right, sitting on the throne, what is he seeing? தேவன் அங்கே உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது எவை காண்கிறார்? Right, he is high and உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே இருக்கிறார். ஆமாம். See, these living creatures would be the officials taking care of the throne of God. இந்த 4 ஜீவன்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்தை பராமரிக்கின்ற அலுவலர்களாய் இருப்பார்கள். They may be the protectors of this heavenly. அவர்கள் இந்த பரலோகத்தை பாதுகாக்கிறவர்களாய் இருப்பார்கள். Even the description also is given of these 4 living creatures, how they look like. அந்த 4 ஜீவன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை குறித்த விவரண குறிப்பு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. They are like lion. அவங்க 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, and like ox. இரண்டாவது ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருக்கிறது, and like a human. மூன்றாம் ஜீவன் மனுஷ முகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, and then நான்காம் ஜீவன் as an eagle. பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. What does lion says? What do you come across when it's mentioned lion? சிங்கம் என்று சொன்னாலே உங்களுக்கு என்ன அதில் அர்த்தம் உங்களுக்கு தோன்றுகிறது? Raja. Okay, we can take that word. He is the king. அவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜரீகத்தை அது காட்டுகிறது. What else? வேற என்ன அதை காட்டுகிறது? அது சிங்கம் நடந்தா எப்படி இருக்கும்? கம்பீரம். Majesty, right? It talks about the majesty. அது ஆண்டவருடைய அந்த கம்பீரம், அவருடைய மகிமை பிரதாபத்தை காட்டுகிறது. It talks about the judgment also. அது நியாய தீர்ப்பையுமே காட்டுகிறது. சிங்கத்தை பார்த்தா you know that, right, in the time of Daniel, தானியேலினுடைய காலகட்டத்தில் in the which means in during Nebuchadnezzar's reign, நேபுகாத்நேச்சாருடைய அந்த அரசாட்சியிலே Daniel was put in, தானியேல் எங்கே வைக்கப்படுகிறார்? சிங்க கவில போடுறாங்க, right? What is the practice they do? That is, அங்கே அவர்களுக்கு அந்த நாட்களில் இருந்த வழக்கம் என்னவென்றால், see, the whole nation, these lions will be imported, right, and they will be brought into the street. இந்த சிங்கங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டு தெருக்களிலே விடப்படும். See, do you know how many lions were there in the den when Daniel was inside? தானியேல் அங்கே கெபிக்குள்ளே போடப்பட்ட பொழுது அந்த கெபிக்குள்ளே எத்தனை சிங்கங்கள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know? It's mentioned. சொல்லப்பட்டுள்ளதா எத்தனை சிங்கங்கள் இருந்தன என்று? இல்ல. But there should have been more lions inside that. அதிலே அதிகமான சிங்கங்கள் இருந்திருக்கும் என்று தான் நாம் யோசிக்க முடியும். But let us forget about that. But what it's revealing is, அது நமக்கு காட்டுகிற விஷயம் என்னவென்றால், they will try to bring all these lion in the streets, in the cage. கூண்டுக்குள்ளாக வைத்து இந்த சிங்கங்களை எல்லாம் அவர்கள் தெருக்களுக்கு கொண்டு வரார்கள். And these people all will be seeing this lion. இந்த சிங்கங்களை வெளியே இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பார்கள். And it is a warning for all of them. If you disobey the laws or the instruction of the king, you will be in the lion's den. அங்க இருந்த வழக்கம் என்ன? தெருக்களிலே இந்த சிங்கங்கள் எல்லாம் அதாவது கூண்டுக்குள்ளாக வைத்து கொண்டு போகப்படும். மக்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். ஏன் இது செய்யப்படுகிறது என்று சொன்னால், மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ராஜாவினுடைய கட்டளை மீறப்பட்டால் நீங்கள் இந்த சிங்கத்திற்கு இரையாவீர்கள் என்பதாகும். So all these 4, right, descriptions reveals about the greatness of God. ஆகவே இந்த மிருக ஜீவனை குறித்த இந்த விவரங்கள் அனைத்துமே தேவனுடைய மகா மேன்மையான தன்மையை காட்டுகிறது. It talks about his sovereignty. அது அவருடைய சர்வ அதிகாரத்தை காட்டுகிறது. It talks about that he rules and he is enthroned above all. அவர் எல்லாவற்றையுமே ஆளுகை செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக வீற்றிருக்கிறவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. And he alone is the one who will bring all things to fullness. எல்லாவற்றையும் பூரணத்திற்குள்ளாக கொண்டு வருகிறவர் அவரே என்பதை அது நமக்கு காட்டுகிறது. And what can we learn from here is, இதிலிருந்து
நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன? God is sovereign. தேவன் இறையாண்மை உள்ளவராய் இருக்கிறார். And the throne room for his people will be open shortly. அவருக்கான அந்த சிங்காசன அறை அவருடைய மக்களுக்காக வெகு விரைவிலேயே திறக்கப்பட உள்ளது. This throne room is going to be open shortly. We do not know when it's going to happen, but we are all getting prepared to that. அந்த சிங்காசன அறை வெகு விரைவிலே நமக்கு திறக்கப்பட போகிறது. எப்பொழுது நடக்க போகிறது என்று தெரியாது. ஆனால் அதற்குள்ளே நுழைவதற்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். The day is approaching very near. அது மிகவும் நெருங்கி வந்து விட்டது. And the church age is going to end. சபையின் காலம் முடிய போகிறது. Just imagine about a ship without an anchor. ஒரு நங்குரம் இல்லாத ஒரு கப்பலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. If we are not knowing Christ, நாம் ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருப்போமே ஆனால் we cannot be part of this great throne room of God. இந்த தேவனுடைய மகாபெரிய சிங்காசன அறையிற்குள்ளாக நாம் செல்ல முடியாதவர்களாய் மாறி போவோம். Our life must be directed in the right direction. நம்முடைய வாழ்க்கையானது சரியான திசைக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். See, if we want to be part of this heavenly kingdom and the throne room and see the worship of God, இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய சிங்காசன அறையிலே இருந்து பரலோக ஆராதனையை நாம் காண வேண்டும் என்றால் we need to get prepared. நாம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். Let me ask you this question. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கட்டும். Who or what is the center of your life? உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக எது அல்லது யார் இருக்கிறார்? What is revolving around your life? உங்களுடைய வாழ்க்கை எதை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது? Is it your wealth? உங்களுடைய சொத்தா? Is it the job that you are in? வேலையா? It can be your friends, your many things that can be revolving around us. உங்களுடைய நண்பர்கள் என நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயத்தை சுற்றி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க கூடும். Is that the center of your life? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை சுற்றி ஓடுகின்ற பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக மாறிவிடுகிறது. See, we all need this, right? We need wealth, we need job, we need friends, everything is required. பணம் தேவை, வேலை தேவை, நண்பர்கள் தேவை, எல்லாம் தேவைதான். But who is the center of your life? ஆனால் யார் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும்? If you are going to put this all things as center of your life, மற்ற இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக நீங்கள் மாற்றிவிட்டால், then we are neglecting God and we are like living for this world. நாம் தேவனை அசட்டை பண்ணி உலகத்திற்காக வாழுகிறவர்களாக மாறி போவோம். But God desires that we have him as the center of our life. ஆனால் தேவனோ நாம் அவரை மையமாக கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். So that we can be ready and be prepared for that eternal throne room of God. அந்த தேவனுடைய நித்திய சிங்காசன அறைக்குள்ளாக நாம் சென்று அவரோடு கூட இருப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். See, once a person, right, entered a church. ஒரு முறை ஒரு நபர் ஒரு சபைக்குள்ளே நுழைந்தார். And he was new to the church. அவர் அந்த சபைக்கு புதியதாக வந்தவர். And he was seeing, right, there was no big music or it is very simple, right? It is things are happening very simple. அங்கே போய் அதை கொஞ்சம் கவனித்துக் கொண்டிருந்தார். அது பெரிய சபையும் இல்லை, எந்த ஒரு இசையும் இல்லை, ஏதோ எளிமையாக நடந்து கொண்டிருந்தது. And he was able to notice something different about these people. இந்த மக்களை குறித்து ஒரு விஷயத்தை அவர் வித்தியாசமாக கண்டார். The sound was not good, but they were singing aloud. அவர்களுடைய சத்தம் அவ்வளவு நேர்த்தியாக இல்லாவிட்டாலும் சத்தமாக பாடிக்கொண்டிருந்தார்கள். They were so engaged in what they were singing. தாங்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயலிலும் அதிக ஈடுபாடோடு இருந்தார்கள். So he was wondering what kind of service is happening in that church. இங்கே எப்படிப்பட்டதான ஆராதனை நடக்கிறது என்று அவர் ஆலோசித்துக் கொண்டிருந்தார். He has viewed the churches, right, in its beauty and the choir and everything he was observed, but when he came to this place he was seeing something unique. அவர் எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கிறார். அழகான அந்த பாடல் குழு இருக்கிறது, நன்றாக பாடுவார்கள். ஆனால் இந்த சபையில் அது போன்ற எதுவுமே இல்லை. கத்துகிறார்கள், ஆனால் ஈடுபாட்டோடு செய்கிறார்கள். So he asked, after the services got over, he went and asked one person, right? ஆகவே அவர் ஆராதனை முடிந்த பின்பு ஒரு நபரை கூப்பிட்டு கேட்டார். See, what is I don't see anything impressive here. இங்கே எதுவுமே என்னை நன்றாக கவர்ந்திழுக்கக்கூடிய விஷயமாக எதுவுமே இல்லையே என்று கேட்டார். But how are you engaging like this? ஆனால் எப்படி உங்களால் இவ்வளவு ஈடுபாட்டோடு செய்ய முடிகிறது என்று கேட்டார். The member said like this. அந்த நபர் இப்படியாக சொன்னார். See, our worship is not to impress next person. எங்களுடைய ஆராதனை எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நபரை கவருவதற்காக கிடையாது. It is not about music. It is not about any external activities. ஏதோ இசையோ அல்லது வேறு எந்த வெளிப்புற விஷயத்தை குறித்தோ எங்களுடைய ஆராதனை இல்லை. But our worship is being in the presence of God and exalting him. எங்களுடைய ஆராதனை என்பது தேவ சமூகத்தில் இருந்து அவரை உயர்த்துவதாகும். And that is true worship. அதுதான் உண்மையான ஆராதனை. Verse 8 we read, right? 8வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும்
இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. In English வந்து day and night they never stopped saying. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. Right, we saw about this creature, right? இந்த ஜீவனை குறித்து நான் பார்த்தோம் இல்லையா? They had 4 faces, right? Covered with eyes all around, even the eyes under its wings. அவைகளுக்கு நான்கு முகங்கள் இருந்தன, கண்கள் இருந்தன, சிறகுகளிலேயும் உள்ளேயும் சுற்றிலும் கண்கள் இருந்தன. And we read the day and night. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா என்னது? எப்பொழுதும் ரெஸ்டே இல்ல. So what is going to be in heaven? அப்ப பரலோகத்தில் எப்படி இருக்க போகுது? ரெஸ்டே கிடையாது. True. The moment you engage, the moment you begin to see these all greatness, பரலோகத்திலே நுழைந்த உடனே தேவனுடைய இந்த பெரிய மாட்சிமையான மகிமையான விஷயங்களை எல்லாம் பார்த்த துவங்கின உடனே we can never ever stop. நமக்கு நிறுத்த முடியாது. But the problem in this world is, இந்த உலகத்துல பிரச்சனை என்னன்னா, we are not able to see all these. இந்த விஷயங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியல. The things that we see here is, இப்போ நம்ம இங்க என்னத்தை பார்க்கிறோம்? all the attractions, மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு all the distractions, எல்லா விதமான தேவையற்றவைகளை நாம் பார்த்து மனம் சிதறுகிறோம். but we are not able to focus. அங்கே நாம் கவனம் செலுத்த முடிகிறது. But here we see, நாம் பார்க்கின்றோம், what is the way they are expressing their worship? தங்களுடைய ஆராதனையை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? இருக்கிறவரும் இருந்தவரும். அதுக்கு முன்னாடி எப்படி போடுறது? தமிழ் எப்படி போட்டிருக்குது? அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளும் சுற்றி உள்ளன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். இங்கிலீஷ்ல வந்து அப்படியே திருப்பி, it starts with holy holy holy. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். See this beauty, right? These creatures, they are seeing this great God. இந்த ஜீவன்கள் இந்த பெரிய தேவனை காணும் பொழுது they could never utter many things, but they could utter only this statements. ஏதோ பல வார்த்தைகளை அவர்களால் சொல்ல முடியவில்லை, மாறாக ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். holy holy பரிசுத்தர் holy பரிசுத்தர் பரிசுத்தர் is the Lord God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவன். And who is this Lord God Almighty? இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யார்? He is the one who was, அவர் இருந்தவர், who is, அவர் இருக்கிறவர், who is to come. அவர் வருகிறவர். He is holy because who he is. அவர் பரிசுத்தர், அவர் எப்படியாக இருந்தவராய் இருந்ததினாலே. He is holy because who he is now. அவர் பரிசுத்தர், அவர் எப்படியாக இருக்கிறவராய் இருக்கிறபடினாலே. He is holy because who is going to come. அவர் எப்படியாக இருக்க போகிறவர் என்பது நிமித்தம் அவர் பரிசுத்தர். They didn't have anything else to describe about this greatness, rather to express, right? They were able to tell, Lord, you are holy holy holy. ஆண்டவருடைய இந்த பெரிய மேன்மையான காட்சியை பார்க்கும் பொழுது அவரை குறித்து வேறு எந்த வார்த்தைகளையும் சொல்லி விவரிக்க முடியாமல் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்த்து அவர்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Whenever the living creatures give glory, right, in verse 9 we read, எப்பொழுதெல்லாம் இந்த 4 ஜீவன்களும் ஆண்டவருக்கு கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் கொடுக்கிறார்களோ 9 வசனத்திலே பாருங்கள், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். See, the whole scene when we see here is that we see in this throne room reveals that the major occupation in eternity is to glorify God and adore him. இந்த முழு அதிகாரத்திலேயும் இந்த சிங்காசன அறையில் இருக்கக்கூடிய காட்சிகளாக நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், நித்தியத்தை பொறுத்த மட்டிலே அங்கு இருக்கக்கூடிய ஒரே செயல் தேவனுடைய உன்னத தன்மையை பார்த்து அவருக்கு எப்பொழுது மகிமையை செலுத்தி worship is the only important activity in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆராதனை மட்டுமே ஒரே முக்கிய வேலையாக இருக்கிறது. See, today worship is not getting excited, or rather we are seeing only some group of people are making it more exciting.
right? இன்றைய காலத்தை பொறுத்தமட்டில், இப்பொழுதை பொறுத்தமட்டில் ஒரு சிலர் மட்டுமே ஆராதனையை முழு மனதோடு ஆராதிக்கிறார்கள். அதை ஒரு பெரிய விஷயமாக அவர்கள் பார்க்கிறதில்லை. Today some people, right, in other denominations, right, they try to bring worship in different styles now. இன்றைக்கு மற்ற சபை பிரிவினர்கள் மத்தியிலே ஆராதனையை பலவிதமான வழிகளிலே அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். They want to, right, show off things and do many things, trying to call it as their worship. ஏதோ பல விஷயங்களை வெளிப்புறத்திலே காட்டி மக்களை கவர்ந்திழுக்க செய்து ஏதோ ஒன்றை அவர்கள் செய்து இதை ஆராதனை என்று சொல்ல நினைக்கிறார்கள். But that is not worship. ஆனால் அதுவல்ல ஆராதனை. Let me tell you this. நான் இதை சொல்லட்டும். And the truth that we need to understand here is, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், many believers, I say again, many believers have not known how to worship God. அநேக விசுவாசிகள், மறுபடியும் சொல்லுகிறேன், அநேக விசுவாசிகளுக்கு தேவனை எப்படி ஆராதிப்பது என்பதே தெரியாமல் They இருக்கிறது. have not tasted the fully satisfying joy of adoring this Lord God. இந்த கர்த்தராகிய தேவனை ஆராதிப்பதினுடைய அந்த மேன்மையின் ருசியை மக்கள் இன்னும் ருசியாமல் See, இருக்கிறார்கள். many think that, right, on a Sunday morning if we come, that is worship. ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து விட்டாலே அது ஆராதனை என்று நினைக்கிறார்கள். Right, we can take some songs and sing and okay, it's done. கொஞ்சம் பாடல்களை பாடி ஆராதித்தால் போதுமானது என்று நினைக்கிறார்கள். That is not worship. அதுவல்ல ஆராதனை. Worship begins from your home. ஆராதனை உங்களுடைய வீட்டிலிருந்து துவங்குகிறது. See, worship is no longer worship when it reflects the culture around us more than Christ within us. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வழக்கங்களை மாத்திரம் வெளிப்படுத்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அது ஆராதனை அல்ல. See, the reason for many who have never ever really enjoyed the experience of true worship is, அநேகர் உண்மையான ஆராதனையை நன்றாக அனுபவியாமல் இருப்பதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், they haven't learned to accept the truth of these elders praising God in verse 11. இந்த 11வது வசனத்திலே இந்த மூப்பர்கள் ஆராதிக்கிறார்கள் அல்லவா, அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் புரியாமல் இருப்பதுதான். See, let me tell you, the highest form of worship is declaring who God is. எப்பொழுதுமே ஆராதனையுடைய மேன்மையான விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் யார் என்பதை சொல்லி அவரை துதிப்பது. And then only we can get to know what he has done for us. அவர் யார் என்பதை சொன்னால் மட்டுமே அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்மால் சொல்ல முடியும். And that is what in verse 11 we read, you are worthy. அதைத்தான் நாம் இங்கே 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீர் பாத்திரர். He is the worthiest of God. அவர்தான் பாத்திரராய் இருக்கிறது. There is nobody else worthy in this world. இந்த உலகத்திலே வேறு எவரும் பாத்திரர் அல்ல. And that is why he is due unto that. ஆகவே அந்த ஆராதனைக்கு அவரே பாத்திரராக இருக்கிறார். And just examine and see yourselves this morning, how have you worshipped this God? ஆகவே இந்த காலை நேரத்திலே நீங்கள் உங்களை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள், இந்த தேவனை நீங்கள் எப்படி ஆராதித்திருக்கிறீர்கள். Today you have come to worship. இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்க வந்துள்ளீர்கள். How sincerely have you given your worship to God? எத்தனை உண்மையாக உங்களுடைய ஆராதனை நீங்கள் தேவனுக்கு செலுத்தி இருக்கிறீர்கள். It is not just, right, our standing and giving praise and exhorting alone. ஏதோ எழுந்து நின்று ஸ்தோத்திரம் செலுத்துவதோ ஆராதனை சிந்தனை கொடுப்பதோ மட்டுமல்ல. The moment we come here, our heart must be tuned like how the solar panel is been getting the position towards God. எப்படி இந்த இடத்திற்கு வந்த உடனே எப்படியான அந்த சோலார் பேனலானது சூரிய ஒளிக்கு நேராக அது வைக்கப்பட்டு சூரிய ஒளியை ஏற்றுக்கொள்கிறதோ அதுபோல தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய பற்றிய அறிவையும் நாம் ஏற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். See, God is desiring unceasing, unending and the utmost worship and honor from his people. தேவன் தம்முடைய மக்களிடத்திலிருந்து முடிவில்லாத தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆராதனை எதிர்பார்க்கின்றார். Unceasing, unending and the utmost worship that he is desiring. முடிவில்லாத முற்றுமுழும் நிறைந்த ஆராதனை தேவன் எதிர்பார்க்கின்றார். We see God the Father, right, who is seated on the throne, surrounded by the throne. பிதாவாகிய தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருந்து சிங்காசனத்திலே சுற்றிலும் இருக்கிறார். And when we see the beauty of this appearance of this heaven, இந்த பரலோகத்தினுடைய தோற்றத்தையும் அதனுடைய அழகையும் நாம் பார்க்கும் பொழுது, it is just a rehearsal that we are doing in this world. இந்த உலகத்திலே நாம் ஏதோ அதனுடைய ஒரு சின்ன பயிற்சியை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். If we are not going to rehearse now, it will be very difficult when we get into heaven. நாம் இங்கேயே அதற்கான ஒத்திகையை சரியாக பார்க்காவிட்டால் பரலோகத்திலே நாம் ஆராதிப்பது கொஞ்சம் கடினமாகத்தான். See, the book of Revelation instructs us to worship God for who he is. வெளிப்படுத்துதல் தேவன் யார் என்பதை அறிந்து ஆராதிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. And in verse 10 we read, 10வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், last part கடைசி வாசகங்கள், தங்கள் கிரீடங்களை they lay their
அவர்கள் தங்கள் கிரீடங்களை எதை வைத்தார்கள் சிங்காசனத்துக்கு They didn't முன்பாக? try to write younger crown, right? They want to lay everything out when they saw this great one who is seated on the throne. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இந்த பெரிய தேவனை பார்க்கும் பொழுது இது எங்களுடைய கிரீடம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக வைக்கிறார்கள். When we enter to worship, we need to break all our pride. Then only the worship will be meaningful to God. ஆராதிக்க நாம் நுழையும் பொழுது நம்முடைய எல்லா விதமான பெருமைகளையும் நாம் ஒதுக்கி வைத்து ஆண்டவரை ஆராதித்தால் மட்டுமே அது உண்மையுள்ள ஆராதனையா இருக்க முடியும். True humility and submission. அங்கே ஒரு மெய்யான தாழ்மை, மெய்யான ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும். See, when everything is humble, right? When everything is submitted, then only we can say truly holy, holy, holy. எல்லாமே தாழ்மைப்பட்டு எல்லாமே ஒப்பு கொடுக்கப்பட்டு கீழ்ப்படிந்து வரும்பொழுதுதான் நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், நீரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். When you allow the rays of the Lord into your life, நீங்கள் தேவனுடைய ஒளிக்கற்றை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கும் பொழுது, you have no other option உங்களுக்கு வேறு எந்த ஒரு தெரிவும் இல்லை than worshiping this great God in your life. இந்த தேவனை ஆராதிப்பதை விட let us keep capturing his mighty and majesty work. அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மாட்சிமையை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கிக் கொண்டே இருப்போம். When we have this capturing activity in our daily life, from Monday till Saturday, when we have this capturing of his spiritual learning, then we can say on a Sunday morning, holy, holy, holy. அன்றாட வாழ்க்கையிலே திங்கள் முதல் சனி வரையுள்ள நம்முடைய வாராந்திர அன்றாட வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையையும் மாட்சிமையும் நம்முடைய வாழ்க்கையில உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்மால் வந்து சொல்ல முடியும், தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Let us be true worshippers of God. நாம் தேவனுடைய மெய்யான தொழுதுகொள்ளுகிறவர்களாக இருப்போம். Worshipping God in spirit and in truth. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அதனுடைய அர்த்தமாக நாங்கள் வெளிப்படுத்தல் 4, 5 ஆகிய அதிகாரங்களிலே கர்த்தாவே நாங்கள் பார்த்த ஒவ்வொரு பரலோக காட்சியினுடைய அம்சங்களையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். அன்பின் பிதாவே, உம்முடைய தாசனுக்கு ஆண்டவரே நீர் தரிசனத்திலே கொடுத்ததை நாங்கள் நேரடியாக காணப்போகிறோமே, அப்படிப்பட்ட பாக்கியத்திற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தினீரே, அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இவ்வளோ பெரிய மேன்மையான பரலோக காட்சிக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறப்போகிறோம் என்பதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, திறந்த வாசலை கண்டேன் என்று நாங்கள் சொல்லுகிற அந்த வாசகத்திலிருந்து பாவிகள் மனம் திரும்பும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீர் எப்பொழுதும் திறந்தவராய் இருக்கிறீர் என்ற சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய பரிதவிப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிறவர் ஆண்டவரே, அந்த வானவில் சுற்றிலும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஆண்டவர் எத்தனை பூரணம் உள்ளவர், எங்கள் ஆண்டவர் முழுமை நிறைந்தவர் என்கிற சத்தியத்தை காட்டுகிறது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவருக்குடைய சமூகத்திலே ஆண்டவரே அந்த 4 ஜீவன்கள் இருக்கிறவைகளையும் அவைகள் எங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் மறைக்க முடியாது, அவைகள் கண்களால் நிறைந்தவை என்பதை நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய சமூகத்திலே வரும்பொழுது நாங்கள் எத்தனை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். யோவான் இந்த அனுபவங்களை எல்லாம் ஆவிக்குள்ளாகும் பொழுதுதான் அவர் பெற்றுக்கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே சுய முயற்சியிலே ஏதோ எங்களுடைய குடும்ப பின்னணியிலே அல்லது ஏதோ எங்களுடைய மற்ற உலக பிரகாரமான செல்வாக்கினாலே அடைய முடியாது. மாறாக தேவ பலத்தால் ஆவிக்குரிய தேவனுடைய ஆவியானவருடைய உதவினால் மட்டுமே இவைகளை செய்ய முடியும் என்கிற சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் உம்மை ஆராதிப்பதற்கு உம்மை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். உம்மை குறித்த அறிவிலே நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாய் ஆராதிக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் மாட்சிமையும் உணரும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே கிரீடங்களாக எவைகளையெல்லாம் பார்க்கிறானோ அவைகள் எல்லாவற்றையுமே அவருடைய பாதத்திலே வைத்து விடுவான் என்று நாங்கள் பார்த்தோமே. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை எதை மையமாக கொண்டிருக்கிறது, எதை மையமாக சுற்றி ஓடுகிறது என்பதை ஒரு விசையாக நாங்கள் சீர்தூக்கி பார்க்க உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் பிதாவே, அது மாத்திரமல்ல கர்த்தாவே,
நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒரே வார்த்தை பரிசுத்தர் 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 என்று நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. அதுபோல உம்மை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே வாழ்க்கையிலே நாங்கள் அறிக்கையிட்டு உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னுடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது, உண்மையோடு தொழுது கொள்கிறோமா, ஆவியோடு தொழுது கொள்கிறோமா என்பதை மீண்டுமாக சீர்தூக்கி பார்க்க தம்முடைய தாசன் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, அடுத்த வேலைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்து நடக்கக்கூடிய கூட்டங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டும் என்று, இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரச்சனை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் உடைய சமூகத்திலே மனத்தன்மையோடு இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.